نحمده ونصلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال لقد كنتم أنتم وآباؤكم في ضلال مبين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அனைத்தையும் பின்பற்றிய வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாவின் அருளை பெறுவதற்காக இந்த அருள் மாதத்திலே இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக துவா செய்தவண்ணமாக எனது குர்ஆனுடைய எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் மத்தியில் கூற ஆசைப்படுகின்றேன். அத்தியாயம் 21 சூரா அல் அம்பியா, நபிமார்களை பற்றி ஒரு சூரா. பல நுணுக்கமான விஷயங்களையும் நமக்கு தெரியாத சில விஷயங்களும் இந்த சூரா நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று 54வது வசனத்தை கடைசியிலே பார்த்தோம் அல்லவா. அதாவது அவர்களிடம் எந்த விதமான சான்றுகளும் அறிவுபூர்வமான ஆதாரங்களும் இல்லை. ஏன் நீங்க சிலையை வணங்குறீங்க என்று சொன்னது என்று கேட்டதற்கு எங்களுடைய மூதாதையர்கள் வணங்குனாங்க, ஆகவே நாங்க என்ன செய்றோம், அதை வணங்குறோம் என்று அவருடைய பதில் எந்த விதமான ஆதாரபூர்வமாகவும் அறிவின் ஆதாரமாகவும் இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லிட்டாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெத்தி அடி மாதிரி ஒரு பதிலை கொடுத்தாங்க. கால லகது குந்தும் அன்தும் ஆபாக்கும் ஃபீ ضلال முபீன். இதெல்லாம் எப்போ, நபி ஆவதற்கு முன்பாக வேண்டி இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அதற்காக நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள் என்று செமத்தியா அவங்களுக்கு முகத்துக்கு முன்னாடியே பதில் கொடுத்துட்டாங்க. நீங்களும் மூட நம்பிக்கையில நீங்கள் என்ன வழிகேட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய மூதாதையரும் என்ன செஞ்சாங்க, வழிகேட்டில் இருந்தாங்க என்று சொன்ன உடனே அந்த மக்களுக்கு புரியல. என்னடா இப்படி சொல்லிட்டாரு இவர், ஒரு நபி, ஒரு இப்ராஹிம் என்பவர் இப்படி சொல்லிட்டாரே, நம்மை பற்றி நம்முடைய மூதாதையரை பத்தி இப்படி பேசிட்டாரு என்று சொன்ன உடனே அவங்களால தாங்க முடியல. அந்த அதிர்ச்சிய அவங்களால தாங்க முடியல. கேட்டாங்க, காலு அஜித்தனா பில் ஹக். அதற்கு அவர்கள், நீர் எங்களிடம் உண்மையை கொண்டு வந்திருக்கிறீரா அல்லது விளையாடுபவர்களில் ஒருவராக இருக்கின்றீரா? நீ என்னப்பா சும்மா சொல்றியா, இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா, இல்ல உன்கிட்ட ஏதாவது உண்மை இருக்குதா என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் சொன்னாங்க, கால பர் ரப்புக்கும் ரப்பு ஸமாவாதி வல் அர்தில் லதி ஃபதரஹுன்ன. அப்படியல்ல, உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் ஆவன். யார் இறைவன்னா, உங்களுடைய தெய்வங்கள் இறைவன் ஆக முடியாது. யார் வானத்தை படைச்சு பூமியை படைச்சு யார் இருக்கிறானோ அவன் தான் ரப்பு. ஏன்னா அவன் தான் படைத்தான், வானத்தையும் பூமியையும் படைத்தான். இதற்கு சாட்சியம் கூறுபவை நானும் ஒருவனாக இருக்கின்றேன். நானும் அதில் சாட்சி கூறுகிறேன். ஏன்னா அதை படைத்தவன் ஒரு இறைவன் ரப்பு இருக்கானா, அவன் தான் எல்லாத்தையும் படைத்தான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள் மத்தியில அறிவுபூர்வமாக அறிவு சார்ந்தமான விவாதங்களை வச்சாங்க. ஆனா இந்த மூடர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மனம் வராதனால அதை ஏற்றுக்கொள்பவரா இல்லை. இவர் சொல்லக்கூடிய ஆதாரங்களும் அந்த மக்களுக்கு மண்டையில ஏறல. அப்ப என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சரி நம்ம இனிமே அறிவு சார்ந்ததாக ஆதாரபூர்வமாக சொன்னா இந்த மக்களுக்கு புரியாது, இந்த மடமட்டைகளுக்கு புரியாது,
அப்ப நம்ம என்ன செய்யலாம், இனிமே செயல்ல இறங்கிடலான்னு என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல்ல இறங்குறாங்க. வதல்லாஹி லஅகீதன் அஸ்னாமக்கும் பஅத அன் துவல்லு முத்பிரி. 57வது வசனத்துல, இன்னும் நீங்கள் புறங்காட்டியவர்களாக திரும்பி சென்ற பின்னர் அல்லாஹ் மீது சத்தியமாக உங்கள் சிலைகளுக்கு ஒரு சதி செய்வேன் என்று கூறினார். தல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, அரபியிலே தல்லாஹி, வல்லாஹி, பில்லாஹி, இந்த 3 விதமான வார்த்தைகள் அரபியர்கள் உபயோகிப்பார்கள். தல்லாஹி என்று ஒரு வார்த்தை, எல்லாமே எல்லாம் ஒரே அர்த்தம் தான். தல்லாஹி, வல்லாஹி, பில்லாஹி, இதுக்கு 3க்கும் ஒரே அர்த்தம் தான், அல்லாஹ் மீது சத்தியமாக. ஆனா இது எப்ப உபயோகிப்பாங்க என்று பார்க்கும் பொழுது, வல்லாஹி வாவோடு சேர்த்து சொல்லும் பொழுது அல்லாம் சொல்வார்கள், சில சமயங்கள்ல வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுவாங்க. இந்த வாவ் ஆரம்பத்துடைய, அந்த வார்த்தையுடைய ஆரம்பத்துடைய வாவ் இருந்தா அல்லாவும் சொல்லுவாங்க. அதே போல் ரப்பு என்ற வார்த்தையும் உபயோகிப்பாங்க அரபிகள். இந்த தல்லாஹி சொல்லும் பொழுது சத்தியமாக அல்லாவை தவிர தா என்ற வார்த்தை ஆரம்பிக்குதா அது அல்லாஹ்க்கு தான் சொல்லுவாங்களாம். பொருந்துமா? எந்த இடத்துலையும் தா ரப்பு அப்படின்னு சொன்னது கிடையாது. தா என்ற வார்த்தை அல்லாஹ்வுடன் சேர்த்து உபயோகிப்பாங்கன்னா, ஏன்னா அது அல்லாஹ் வாசகத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் அரபிகள். இப்ப பில்லாஹ் இருக்கு இல்லையா, 3வது பில்லாஹ். பில்லாஹ் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற அதன் மீதுமாக, கண்ணுக்கு புலப்படாத எல்லார் மீதும் சில சத்தியம் செய்வாங்க. பில்லாஹ் இது பொதுவானது. இந்த பில்லாஹ் வல்லாஹி அது ரெண்டுமே வரப்பில் காபா, வா அல்லாஹ் சேர்த்துப்பாங்க, சில சமயம் ரப்புன்னு சொல்லுவாங்க. பட் தல்லாஹி சொல்லும் பொழுது அது அல்லாஹ் என்ற வார்த்தையோட தான் சொல்லுவாங்க தவிர மற்ற இறைவனுடைய திருநாமங்களை எதையுமே உபயோகிக்க மாட்டாங்க. இது அரபிகளுடைய ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதே தான் இங்க என்ன செய்றாங்க, உபயோகிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ் மீது நான் என்ன செய்வேன், சதி செய்வேன். இது யார்கிட்ட சொன்னாங்க? இப்ராஹிம் நபி இதை யார்கிட்ட சொன்னாங்க? மக்களிடம் சொன்னாங்களா, இல்லை யார்கிட்ட சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரின் எழுதுறாங்க, அவங்க தனக்குத்தானே சொல்லிட்டாங்க. ஒரு விளக்கம் தனக்குத்தானே அந்த வார்த்தையை உபயோகித்தாங்க மனசுக்குள்ள. நிச்சயமா நம்ம ஏதாவது செய்யணும், ஒரு சதி செய்யணும் என்று என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. 2வது விளக்கம் சொல்றாங்க, அது அந்த சமயத்துல ஒரு விழா, திருவிழா அந்த ஊரை நடந்துச்சு இல்லையா. அந்த ஊர்ல அந்த திருவிழா நடக்கும் பொழுது அங்குள்ள மக்கள், வாலிபர்கள், நல்ல எல்டர் இருக்கக்கூடிய நல்ல மக்கள், ஆண்கள், நிறைய ஆண்களும் நல்ல வாலிபர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த திருவிழாவுக்கு போயிட்டாங்க. ஊர்ல யார் இருப்பா? வயதானவர்கள், முதியவர்கள், போக முடியாதவர்கள், அப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னதாக ஒரு விளக்கம் தராங்க. புரிஞ்சுதா? இந்த ஆயத்து யார்கிட்ட சொன்னாங்கன்னா 2 விதமான கருத்து. லஅகீதன் அஸ்னாமக்கும், நான் ஒரு சதி செய்வேன், உங்களுடைய சிலைகளை பத்தி ஒரு சதி செய்வேன். எப்போ? பாத அன் துவல்லு முதுபெரி, நீங்க திருவிழாவுக்கு போன பிறகு, நீங்க புறங்காட்டி விழாக போன பிறகு, எப்போ திருவிழாவுக்கு போன பிறகு என்பதாக விளக்கம் தராங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும் லஅல்லஹும் இலைஹி யர்ஜூன். இப்ப இதை சொல்லிட்டாங்க இல்லையா. சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கோடாரி எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, இப்ப அந்த விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மக்கள், ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க, ஓ இப்ராஹிமே, எப்ப பார்த்தாலும் எங்களுடைய தெய்வங்களை குறை சொல்லிட்டே இருக்கிற, எனக்கு இதே வேலையா போச்சு. சரி, இப்ப எங்க ஊர்ல திருவிழா நடக்குது, அந்த திருவிழால நீ இது பாரு, எங்களுடைய அங்க நிறைய சான்றுகள் உனக்கு கிடைக்கும். எங்களுடைய தெய்வங்கள் சக்தி வாய்ந்தவைகள், எங்களுடைய கடவுள்கள் சக்தி வாய்ந்தது, நீ அங்க பாரு, அங்க உனக்கு நிறைய சான்றுகள், ஆதாரங்கள் உங்களுக்கு அங்க கிடைக்கும் என்று அழைத்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அவங்க, இல்ல நான் என்னால முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, சுக குறைவா இருக்கிறதுன்னு சொன்னேன். ஒரு ஆயத்துல வருது, இன்னொரு ஆயத்துல சில சாதுல சொல்றாங்க, ஃபகால இன்னி சகீம், நான் நோய்வாய்ப்பட்டவனா இருக்கிறேன், சுக குறைவா இருக்கு, எனக்கு என்னால வர இயலாது என்று சொன்னாங்க. சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அனுப்பிட்டாங்க. சரிங்களா. அப்ப அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாக்கு போன பிறகு
அவங்க என்ன ஒரு கோடாரி எடுத்து நினைச்சாங்க போறாங்க. எங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அது உள்ள போறாங்க. அங்க பார்த்த ஏகப்பட்ட சிலைகள் இருக்கிறது. பிறகு என்னங்க, அவ்வாறே அவர் அவற்றில் பெரியதை தவிர மற்ற எல்லாவற்றையும் துண்டு துண்டாக்கினார். ஜுசாதன், துண்டு துண்டா சுக்குநூறு ஆக்கிட்டாங்க இல்லையா? சுக்குநூறாக ஆக்கிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்கு உள்ள எல்லா சிலைகளையும் ஒரு சிலையை தவிர, ஒரு பெரிய சிலையை தவிர அவர்கள் அதன் பால் திரும்புவதற்காக அதை விட்டுவிட்டார். அதன் பால் திரும்புவதற்காக அந்த பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது முடிச்சுட்டு அவங்க நினைச்சாங்க வந்துட்டாங்க. இப்ப இங்க வந்து மக்கள் எல்லாம் இந்த திருவிழா முடிஞ்சிட்டு வர்றாங்க, வந்து பார்க்கறாங்க. தன்னுடைய வணக்க வழிபாடு உள்ள நுழையும் பொழுது அங்கு உள்ள சிலைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைக்கப்பட்டுள்ளது, ஒரு சிலையை தவிர. இது யார் செஞ்சிருப்பா? இப்ப ஏன்னா அங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போயிட்டாங்க. முதியவர்களும் நோயாளிகளும் எல்லாம் அவங்க தான் ஊர்ல இருந்தாங்க. இப்ப அவங்கள ஒருத்தர் சொன்னார். அவங்கள இப்ப திருவிழாக்கு அவங்க தெரியாது யார் செஞ்சான்னு. இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டு போனாங்க, நான் ஒரு சதி செய்வேன்னு சொல்லிட்டு போறாங்க. யார்கிட்ட? இவங்க கிட்ட, ஊர்ல இருந்தவங்க கிட்ட. இப்போ ஊருக்கு வெளியே போய் திருவிழாக்கு போய் நேராக என்ன செஞ்சாங்க, இந்த வணக்க வழிபாடு இடத்துக்கு வந்த பிறகு இது யார் செஞ்சிருப்பா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இப்ராஹிம் செஞ்சாருன்னு தெரியாது. அதனாலதான் அவங்க என்ன கேட்டாங்க, மன் ஃபஅல ஹாதா. முன்னாடி உள்ள ஆயத்து அது வந்து யார்கிட்ட சொன்னாங்க? ஊர்ல இருந்த மக்கள்கிட்ட. அந்த மக்கள் இப்ப இவங்களை சந்திக்கல, அதனாலதான் கேட்டாங்க மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் லாலிமின். எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்தது யார் என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா யாரும் தெரியாது இது யார் பண்ணதுண்டு. நிச்சயமாக அவன் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக இருப்பான் என்று கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறகு என்ன செய்தாங்க, மக்கள் என்ன செய்தாங்க, காலு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க, இந்த நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம ஊர்ல ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர் தான் நம்முடைய தெய்வங்கள் என்ன செய்வார், குறை சொல்லிட்டே இருப்பார் எப்ப பார்த்தாலும், சரிங்களா? அவர் தான் செஞ்சிருக்க கூடும், சரிங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல உள்ள 58வது வசனத்துல லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன். இப்ப வந்து விசாரிக்கிறாங்க, இப்ராஹிம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னப்பா யார்ப்பா பண்ணா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு அறிவுபூர்வமான ஒரு சான்றை வைக்கிறாங்க, நீங்க வந்து அந்த பெரிய சிலைகிட்ட கேளுங்களேன், நான் உடைக்கல, அந்த பெரிய சிலைகிட்ட கேளுங்க. ஏன்னா அதோடைய கழுத்துல தான் அது கோடார் தொங்க விடப்பட்டதா இருந்து வரலாற்றில் நம்ம பார்க்கணும். அதுலதான் அங்க வச்சுட்டு போனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க அந்த பெரிய சிலைகிட்ட கேளுங்க சொன்ன உடனே அந்த மக்கள் வாயடைந்து போயிட்டாங்க. பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த சிலைகள் பேசாது, செவி சாய்க்காது, எதுவுமே செய்யாது. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்பதான் லஅல்லஹும் இலைஹி யர்ஜிஊன் என்று சொல்லும் பொழுது ஒரு அர்த்தம், இலைஹி யர்ஜிஊன் என்றா ஒரு அர்த்தம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிட்டாங்க அவங்க மனசுல, ஓ இதை நம்ம கேட்ட உடனே அந்த மக்கள் அமைதி ஆயிட்டாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை அவங்க நம் பக்கம் திரும்புவாங்க, நாம் அழைக்கக்கூடிய ரப்பும் பக்கம் வந்து விடுவார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிட்டாங்க. இன்னொரு கருத்து, இல்ல அவங்க பழைய மாதிரி திரும்பி போயிட்டாங்க, நீ உடைச்சிட்ட, அது உன் தப்பு, நீ தான் உடைச்ச, எங்களை சிலைகள் எல்லாம் நல்ல சக்தி வாய்ந்த சிலைகள் என்று என்ன செஞ்சாங்க, அந்த பழைய அந்த கொள்கைக்கே போயிட்டாங்க அந்த மக்கள். இப்ராஹிம் நினைச்சது ஒன்று, சரி இதனால இந்த கேள்வி கேட்டதுனால அந்த மக்கள் வாயடைந்து போயிட்டாங்க, ஒருவேளை நமக்கு திரும்பிடுவாங்க, நாம் அழைக்கின்ற ரப்பு பக்கம் வந்து விடுவார்கள் என்று நினைத்தாங்க. ஆனா அது நடக்கல. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இவர் மேலதான் குற்றம் சாட்டப்பட்டது. காலு சமிஅனா ஃபதை யذ்குருஹும் யகாலு லஹு இப்ராஹிம். அதற்கு அவர்கள் சிலர், இளைஞர் ஒருவர் இவற்றை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அவருக்கு இப்ராஹிம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள். இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணதா? ஏன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, முன்னாடி என்ன சொன்னாங்க, மன் ஃபஅல ஹாதா, யார் பண்ணா? அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களோட மக்களா இருந்தாங்க. அதனால தான் அந்த மக்களுக்கு தெரியல யார் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் தான் சில மக்கள் சொன்னாங்க, இல்ல இவர் ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர் பேர் இப்ராஹிம், அவர் தான் பண்ணிருப்பாரு என்று நினைச்சாங்க, சிலர் கூறினாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தது வேறு, இங்க நடந்தது வேற ஆயிடுச்சு. காலு ஃபஅது பிஹி அலா அயுனின் நாஸி லஅல்லஹும் யஷ்ஹதூன். சொன்ன உடனே
அந்த நாட்டு மன்னர் நம்ரூது, அப்படியானால் அவரை மக்கள் கண் முன்னே கொண்டு வாருங்கள், அவர்கள் சாட்சியம் கூறும் பொருட்டு என்று சொன்னார். அப்படியா, இந்த இளைஞரை செஞ்சிருப்பாரு அப்படின்னு அவனை கூட்டுவாங்க. என்ன செய்தாங்க? கூட்டு வர சொல்றாங்க. கூட்டு வந்து சொன்னோடதான் அடுத்த 1962 காலு அந்த ஃபால்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தவர் நீதாமோ என்று அவர் வந்ததும் அவர்கள் கேட்டனர். அப்ப இப்ராஹிம் மறுத்துட்டாங்க. கால பல் ஃபஅல கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன்கான் யன்தகுன். அதுக்கு அவர், அப்படியல்ல, இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே, இதுதான் செய்திருக்கும். எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பினும் இவற்றை நீங்க கேளுங்க. நீங்க தானே சொன்னீங்க எங்க தெய்வங்கள் சக்தி வாய்ந்தவை, அது பல அற்புதங்களையும் பல ஆதாரங்களையும் தருகிறது என்ன சொன்னீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த பெரிய சிலையிட்ட கேளுங்க என்று சொன்ன உடனே தான் அந்த மக்கள் மௌனம் சாகிட்டாங்க. ஒரு எந்த விதமான பதில் இல்லை. ஏன்னா ஆதாரபூர்வமான அவங்க கேள்வி கேட்டதுனால அந்த ஆதாரபூர்வமாக பதில் சொல்ல முடியாத அந்த மக்கள் திகைத்து போயிட்டாங்க. ஒன்னும் சொல்ல முடியல, என்ன சொல்றது பதில். இப்பதான் என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்ற பல வசனங்களை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் அறிவுபூர்வமா சொல்றாங்க, நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகள், இந்த கற்கள் ஏதாவது செய்யுதா, உங்களுக்கு பேசுகிறதா, நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களே அது கேட்கிறதா? ஒண்ணுமே இல்லை. இதை இப்ப யார் உடைத்தா அதுக்கு கேளுங்க சொல்லும்போது நீங்க எல்லாம் அமைதியாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிகிறது இது பேசாது. பேசாத இருக்கும் பொழுது ஏன் இதை வணங்குறீங்க? இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அழைப்பு பணியுடைய முக்கியத்துவத்தை தன்னை அழைப்பு பணியை ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல பரஜஉ இலா அன்ஃபுஸிஹிம், இதற்கு பதில் கூற தெரியாத அவர்கள் தங்களுக்குள் திரும்பி ஒருவருக்கொருவர், நிச்சயமாக நீங்கள் தான் இவற்றை தெய்வங்களாக நம்பிய அநியாயக்காரர்கள் என்று பேசிக் கொண்டனர். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இதுல இதற்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. என்ன புரிஞ்சுட்டு என்ன செய்றாங்க, ஃபகாலு இன்னக்கும் அன்துமுல் ஸாலிம், இவற்றை தெய்வங்களா நம்பிய அநியாயக்காரர்கள் என்று பேசி கொண்டாங்க. சும்ம நுகிசு அலா ரூசி 65 லகத் அலிம்த மா ஹாஉலா யன்திகுன், சரிங்களா? பிறகு அவர்கள் அவமானத்துடன் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள். சும்ம நுகிசு அலா ரூ சும்ம நுகிசு, நம்ம முன்னாடி சொன்னா இல்லையா, அவங்க தன்னுடைய தலையை தொங்க விட்டு ஒண்ணுமே பதில் சொல்லாம போயிட்டாங்க. அல்லது அவர்கள் மீண்டும் தன்னுடைய பழைய கொள்கைக்கு போயிட்டாங்க. இரண்டு விதமான அர்த்தம். ஒன்று, அவர்கள் தங்களுடைய அவமானத்துல தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொள்ளுமாறு செய்யப்பட்டார்கள், இது ஒரு அர்த்தம். இன்னொரு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, இத எல்லாம் இப்ராஹிம் சொன்ன பிறகு அந்த மக்கள் அது புரியல, அதை ஏற்றுக்கொள்ள மனசு வரல அவங்களுக்கு. இப்ராஹிமுடைய ரப்புடைய அதை ஏற்றுக்கொள்ள அந்த மக்களுக்கு மனசு வரல. சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல இல்ல, எங்களுடைய தெய்வங்கள் அதுதான். மீண்டும் தன்னை பழைய கருத்துக்கு அந்த மக்கள் போயிட்டாங்க என்பதாக இந்த குர்ஆன் இந்த ஆயத்து நமக்கு சொல்கிறது. பிறகு قال افتعبدون من دون الله ما لا ينفعكم شيئا ولا يضركم, அப்படியாயின் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, உங்களுக்கு தீங்கும் அளிக்காதவற்றையா வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க ஆதாரபூர்வமாக பல சான்றுகளை வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க. ஓ மக்களே, திருந்துங்க, நீ இது ஏதாவது உங்களுக்கு செய்யுதா? இந்த கடவுள்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்குது, உங்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டேங்குது, உங்களுக்கு எந்த விதமான பயன் தர மாட்டேது, அதே போன்று தீங்கும் தர மாட்டேது, உங்களுக்கு எதுவுமே செய்யாது, தீங்கும் அளிக்காதவற்றையா நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டுமே செய்ய மாட்டேது, அப்பயே நீங்க இதை வணங்குறீங்க என்று சொல்லிட்டு உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லா, சரி, உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லாஹ்வை அல்லாதவற்றுக்கும் கேடுதான், நீங்கள் இதனை அறிந்து கொள்ளவில்லையா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். உஃபில் அசிங்கம், அதை இழிவுபடுத்தும் மாதிரி ஒரு வார்த்தை அந்த அரபியில உஃப். இது உஃப் பல இடங்கள்ல நமக்கு குர்ஆன்ல பார்த்துக்கிறோம் இல்லையா? வகதா ரப்புக, அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது அங்கேயும் அல்லாஹ் சொல்றான், பலா தகுல் லஹுமா உஃப், ஷீ என்ற வார்த்தை கூட நீ என்ன செய்த, உங்களுடைய பெற்றோரை சொல்லாது. உஃப் என்ற வார்த்தை, ஷீ என்ற வார்த்தை கூட எப்படி சொல்லுவோமா இல்லையா, அது கூட நீ சொல்லாது உங்க பெற்றோர்களை. அந்த வார்த்தை இங்க உபயோகிக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் இந்த அளவு கேடு கெட்டதான் போயிட்டீங்களே என்று செய்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, நீங்க உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றுக்கும் கேடுதான், உங்களுக்கும் நீங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களும் கேடுதான் ஆக்கி. இப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க,
அந்த திருவிழாவுக்கு கூப்பிட்டாங்க அந்த மக்களை. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, என்னால வர முடியலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை எனக்கு அதற்கும் நான் அதை வணங்கல, நான் ஏன் வரணும் என்று அவங்க சொல்லிக்கலாம். மாறாக அவங்க என்ன சொன்னாங்க, இன்னி சகீம், நான் வந்து நோயுற்றவனா இருக்கிறேன், எனக்கு சுக குறைகள் இருக்கிறது என்று சொன்னாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில 3 விதமான பொய்களை சொன்னாங்களாம். 3 விதமான பொய்களை கூறினாங்க. இது சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லீம் அதில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். அபூ ஹுரைரா அதை அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ பொய், இது வந்து பொய் சொல்லப்படுமா? இந்த இப்ராஹிம் சொன்ன அந்த இதை பொய்ன்னு சொல்லலாமா? இது ஒரு விவாதம். இது பொய் சொல்லலாமா? இப்ப நம்ம வந்து நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா? நன்மை செய்தால் நன்மை எழுதக்கூடிய மலக்கு வலது கரத்துல இருக்கிறாங்க. தீமை செய்தால் இடது கையில் உள்ள அந்த வானவர் செய்வாரு, நம்முடைய தீமைகளை நோட் பண்ணிட்டே இருப்பார். இப்ப நம்ம ஏதாவது சொல்றோம், உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம். ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க என்ன செய்றாங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, ஏதாவது குடிக்கிறீங்களா கேட்போம்னா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை வேணாம், இல்லை இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன்ட்டு சும்மா சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஏன் எதுக்காக சொல்றோம்னா, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்ற ஒரு நினைப்புல நம்ம சொல்றோம். இல்லை வேணாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், சாப்பிட்டு வந்தேன், ஏதாவது நம்ம என்ன செய்யறோம், அப்படியே பேசி மலிச்சிடுறோம். இது கூட பொய்யா? இந்த பொய் தான் அந்த பொய். இப்ப நம்ம சொல்றோமா இல்லை, நம்ம என்ன சொல்றோம், நல்ல எண்ணத்துல இல்ல இப்ப சாப்பிட்டு வந்தோம் என்று சொல்றோமா இல்லையா? இது கூட பொய்யா? ஏன்னா மலக்குமார்களுக்கு தெரியாது நீங்க சொல்றது, நீங்க வந்து அந்த மக்களை சரி நோவினப்படுத்தக்கூடாது என்பதற்காக சொல்றீங்களா இல்லையா? அந்த மலக்கு அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க, அது பொய் என்று செய்வாங்க, அந்த மலக்கை எழுதிடுவாங்க. அதனால யார் வீட்டுக்கார நீங்க போனீங்கன்னா சாப்பிட கேட்டாங்கன்னா சரின்றுங்க, இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிரும். ஏன்னா இந்த அடிப்படையில மலக்கு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை தீர்ப்பளிப்பான், அது பொய்யா இல்லையான்ட்டு, அது அல்லாஹ்வுடையது. ஆனா மலக்கு என்ன செய்வாரு, அது பொய்ன்னு எழுதிடுவார் இல்லையா? அந்த அடிப்படையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொய்ன்றாங்க. ஏன்னா அது மலக்கு பொய்ன்னு எழுதிட்டார், அவருடைய டியூட்டி அவர் கரெக்டா செய்வார். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி, அந்த மலக்கு என்ன செய்வாரு, நம்ம தீமை செய்தால் பொய் சொன்னால் அதை நோட் பண்ணுவார் இல்லையா? அந்த அடிப்படையில தான் இது ஒரு பொய். சரிங்களா? ஒரு சமயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிறு வயதுல அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய தலையை சீவி அழகுபடுத்துவாங்களாம். யாரு? அஸ்மா பின்த் உமைஸ் என்ற பெண்மணி, ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி. அப்புறம் ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு என்ன செய்றாங்க, மற்ற சஹாபி அபூபக்கர் சஹாபி திருமணம் முடிச்சானாம். இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்க, தலை சீவி அவங்கள அலங்கரிச்சு வைப்பாங்களாம். அப்புறம் ரொம்ப நேரம் வீட்டில் உட்காந்துட்டு இவங்களை அழகுபடுத்துறாங்க. இவங்களுடைய தலையை சீவி இல்லை செய்றாங்க, அழகுபடுத்துறாங்க. அப்ப ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, சரி ஏதாவது சாப்பிட்டு போங்களேன்னு சொன்ன உடனே அஸ்மா சொல்றாங்களாம், இல்ல இல்ல வேணாம், இப்ப சாப்பிட்டு வந்தேன்டான். அப்ப ரசூலா சொல்றாங்களா, எங்க நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் நீங்க போய் சொல்றீங்க, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வந்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு பசி எடுக்கலையா, ஏன் நீங்க போய் சொல்றீங்க என்று சொன்ன உடனே அவங்க அஸ்மா அவங்க பின்த் உமையை சொன்னாங்களாம், யார் ரசூலா இது எப்படி பொய்யாகும், நாங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, உங்களை சங்கடப்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், இப்படி சமாளிக்கிறோம், பேசி மலுப்புறோம் என்று சொன்ன நேரம் சொல்ல சொன்னாங்க, இல்ல இல்ல இது பொய் தான். மலக்கு எழுதிடுவார், அவருடைய டியூட்டியை அவர் கரெக்டா செஞ்சிருவார். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அது அல்லாஹ் பார்ப்பான், அவருடைய உள்ளத்தை பார்ப்பான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான், அதை நன்மையாக மாத்தலாம் இல்லையா? அதனால நீங்க சொல்லாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். ஆகவேதான் அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த இருக்கு இல்லையா, நான் நோய் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு சுக குறைவா இருக்கிறது இல்லையா, அதனால என்னால் வர முடியாதுன்னு சொன்னோன்னே அதே மாதிரி இது ஒரு பொய்ன்றாங்க. இது பொய் சொல்லலாமான்னா இது மலக்கூடிய அடிப்படையில் இது ஒரு பொய். இது ஒரு முதல் பொய் இல்லையா? ரெண்டாவது, இப்போ உடைச்சது இவங்க தான், இந்த சிலையை உடைச்சது இப்ராஹிம் நபி தான் இல்லையா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நான் எங்கப்பா உடைச்சேன், போய் கபீரும் ஹாதா ஃபஸலு, போய் பெரிய சிலையிட்ட போய் கேளுப்பா. இது ஒரு பொய்யாச்சே.
இதுவும் அந்த அடிப்படையில் வரக்கூடிய பொய் தான். மூன்றாவது பொய் வந்து அது வந்து அடுத்த நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய மனைவி யாரு சாரா அம்மையார் என்ன செய்றாங்க, தன்னுடைய ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறாங்க. எங்க எங்க போறாங்க, எகிப்து நாட்டுக்கு போகும் பொழுது, அவங்க ஊர்ல இருந்து வேற நாட்டுக்கு போகும்போது எகிப்து இடையில வரும் பொழுது, எகிப்து நாட்டு அந்த மன்னன் வந்து ஒரு ஒரு இழிவான ஒரு மன்னன். அவன் என்ன செய்வானா, அவன் திருமணம் ஆன பெண்களை என்ன செய்வானா, அவன் எடுத்துப்பானான். திருமணம் ஆகாத பெண்களை அவன் தொட மாட்டானான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சாரா அம்மையாரும் போகும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, சாரா கிட்ட, நான் இப்போ அங்க போய் என்ன சொல்லுவேன், நீ என் சகோதரின்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் சகோதரின்னு சொன்னா விட்டுருவான். மனைவி சொன்னாதான் அவன் எடுத்துப்பான். அதனால நான் உன்னை சகோதரின்னு சொல்றேன் என்று சொன்ன உடனே சாரா அம்மையார் ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி அங்க போனாங்க. ஆனாலும் அந்த இழிவா அந்த கெட்ட மன்னன் என்னச்சுன்னா, சாரா அம்மையார தொட போனா. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்னச்சுன்னா, அவனுடைய தொட முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய கரங்களை என்னச்சுன்னா ஒரு ஸ்டெக் ஆக்கிட்டான். அல்லா தாலா எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாமல் செயலற்று அவனுடைய கைகள் கரங்கள் எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய கரங்கள் எல்லாம் செயலற்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பா சாரா அம்மையார்கிட்ட. அப்புறம் அவங்க மன்னிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செஞ்சான், இவங்களுக்கு ஒரு அடிமையை கொடுத்தான். அந்த அடிமை தான் ஹாஜரா அம்மையார். புரியுதா? இது எல்லாமே உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்ப இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 3 பொய். ஒன்று, எனக்கு உடம்பு சரியில்லை. 2வது, அந்த பெரிய சிலையிடம் கேட்டுப்பாங்க, நான் உடைக்கல. 3வது, இந்த சகோதரி. பிற்காலத்துல ஹாஜரா அம்மையார் சொல்லுவாங்களாம், சில சமயங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நீங்க எப்படிங்க என்ன சகோதரின்னு சொல்லிட்டீங்க. அவங்க சும்மா விளையாட பேசுவாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எப்படி நீங்க என்ன சகோதரின்னு சொன்னீங்க என்று அடிக்கடி கேட்பாங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம். இப்ப இந்த 3 பொய், அதுல 2 பொய் வந்து அவங்க அல்லாஹ்வுக்காக சொன்னாங்க இல்லையா? 2 பொய்யும் அல்லாஹ்வுக்காக சொன்னாங்க. 3வது பொய் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நினைச்சாங்க சொன்னார்கள் என்பதாக இந்த 3 பொய் வந்து அது அல்லாஹ் இன்ஷால்லாஹ் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கின்றான். அவை நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்க ஏதாவது வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பொய் சொல்லிடாதீங்க, உண்மையை சொல்லிடுங்க. சரிங்களா? இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து செயல்ல அந்த சிலையை சொன்னாங்க, இது மாதிரி நீங்க இப்படி வணங்காதீங்க சொல்லி என்ன செய்றாங்க, இது உங்களுக்கும் கேட்டுதான் என்ன சொல்லிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் தான் கடைசியில என்ன முடிவு பண்ணாங்க, இப்ப அறிவு சார்ந்த சான்றுகளும் அந்த மக்கள் மத்தியில முன்வைத்தாங்கள். அதற்கும் எந்த விதமா எடுபடல. பிறகு செயல்ல இறங்குனாங்க. அதுவும் கடைசியில இவங்களுக்கே பாதிப்பாயிடுச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க, இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம், இப்ப இவருக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம். இவர் நம்முடைய தெய்வங்களை அவமானப்படுத்தி விட்டார், நம்முடைய தெய்வங்களை உடைத்து சுக்குநூறு ஆக்கி விட்டார். உடனே அங்கு இந்த நாட்டு மன்னன் என்ன செஞ்சானா, இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் என்று அந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. என்ன செய்யலாம்னு சொல்லும் பொழுதுதான், சரி இவர் நம்ம என்ன செய்யலாம், எரித்து விடலாம். இப்ப ஏன் எரிச்சாங்க இப்ராஹிம் நபி அவர்களை, ஏன் கொலை செய்யல? காரணம் என்ன வேண்டாம், ஏன் கொலை செய்யலாம்? ஏன்னா முந்தைய நபிமார்களுடைய சில சம்பவங்கள், சில நபிமார்களை அந்த மக்களின் சங்க யூதர்கள் விரோதிகள் கொன்னுட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்யல, ரத்தம் பார்க்கல. ஏன் காரணம், என்ன காரணம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் இல்லையா, ஒரு கண்ணியமான ஒரு குடும்பம் அந்த பாபிலோன் இடத்துல. ஏன்னா இவருடைய தந்தை அவர்கள் வந்து சிலைகளை வடிக்கக்கூடியவர், அந்த சிலை சிற்பிகளை வடிவமைத்து தரக்கூடியவர் ஒரு மனிதர். அதனால இந்த குடும்பம் வந்து கண்ணியமான ஒரு குடும்பமா. இந்த குடும்பத்துக்கு ஒரு பின்புலம் இருக்கு, ஒரு கண்ணியமான குடும்பம், உயர்ந்த அந்தஸ்து உடைய குடும்பம். அதனால இவருடைய இரத்தத்தை நம்ம பார்க்க கூடாது, இவர் இரத்தம் வரக்கூடாது. ஆனா இரத்தம் வராம நம்ம என்ன செய்ய, இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ரத்தம் வந்து நம்ம இவரை கொலை பண்ணி இப்ப கடைசியில் இவருடைய உடல் உறுப்புகளை தூக்கி வெளியே போடுவோம், அதை கழுகுகள் தின்னும். இது நமக்கு இவருடைய குடும்பத்துக்கு சரியானதல்ல. இவர் குடும்பம் கண்ணியமான ஒரு குடும்பம். அதெல்லாம் நம்ம என்ன செய்ய, இவரை வந்து கொலை செய்ய வேணாம், ரத்தம் வராம நம்ம ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு என்று சொல்லும் பொழுதுதான் என்ன செய்தாங்க, சரி இவரை நம்ம என்ன செய்யலாம், எரிக்கலாம், நெருப்பில போட்டு என்ன செய்யலாம், இவரை நம்ம எரிக்கலாம் என்று முடிவு பண்ணாங்க. காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலின். 68வது வசனத்தை பாருங்களேன்.
இதற்காக நீங்கள் இவரை ஏதாவது செய்ய நாடினார் இவரை நெருப்பிலிட்டு எரியுங்கள். சரிங்களா? இவரை நீங்க தண்டனை கொடுக்கறதா இருந்தா ரத்தம் வரக்கூடாது, மாறாக என்ன செய்யலாம், எரித்து நாசமாக்கிடுங்க, எரித்திடுங்க. இவ்வாறு செய்து உங்கள் தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்கள். காரணம், நீங்கள் இவர் நம்முடைய சிலைகளை அவமானப்படுத்தி விட்டார், நம்முடைய சிலைகளை உடைத்து சுக்குநூறு ஆக்கிவிட்டார். ஆகவே அதற்கு பதிலாக, அதற்கு சமமாக நம்ம என்ன செய்யணும், இவருடைய உடலை எரித்து அந்த தெய்வங்களுக்கு நாம் உதவி செய்யணும். இவருடைய உடலை எரித்து நாசமாக்கி இவரை அவமானப்படுத்தி அந்த இதை நம்முடைய தெய்வங்களுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம் என்று என்ன சொன்னாங்க அந்த மக்கள் முடிவெடுத்தாங்க. இப்ப இங்க ஹர்ரிகூ, இது எல்லாமே ஹர்ரிகூ வன்சுரு, இது எல்லாமே பன்மை ஒரு ஒரு வார்த்தை. இப்போ ஒருத்தர் தான் முடிவு பண்ணாரு, யாரு, அந்த நாட்டு மன்னர், சிங்குலர் தான், அவர் தான் முடிவு பண்ணார். இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ப இங்க என்ன சொல்ல வரணும்னா, அவர் அவர் என்ன செஞ்சாரு, முடிவு பண்ணிட்டார் இவரை எரித்து நாசமாக. ஆனா இங்க என்ன செய்ய அல்லா தாலா பன்மை என்ற அந்த சொல்லை இங்க என்ன செய்ய உபயோகப்படுத்தலாம். ஹர்ரிகூஹு, பன்மை என்ற சொல்லை என்ன செய்ய அல்ல இங்க உபயோகப்படுத்தலாம். ஏன் இங்க பன்மை என்ற செயலை சொல்ல உபயோகப்படுத்தலாம் என்ற ஒரு கேள்வி எழும் பொழுது, நம்ம குர்ஆன்ல பல இடங்களை பார்க்கும் பொழுது சமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்தான் இல்லையா? அற்புதத்தை கொடுத்து அது ஒரு ஒட்டகத்தை எல்லாம் கொடுத்தான். அப்புறம் சமூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள் எச்சரித்தாங்க, இந்த ஒட்டகத்தை நீங்க ஒன்றும் செய்யாதீங்க. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, பிடிவாதமாக அந்த ஒட்டகத்தை. அப்ப அங்க ஒரு ஆயத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அங்கேயும் அல்லாஹ் பன்மை என்ற வார்த்தை உபயோகிக்கிறான். அவர்கள் அந்த ஒட்டகத்தை வெட்டினார்கள். ஏன் செஞ்சது ஒருத்தன் தான், ஏன் அங்க அல்ல பன்மையை உபயோகிக்கிறான்? ஏன்னா ஒருத்தன் தான் போய் அந்த ஒட்டகத்தை வெட்டினான் முதல்ல. ஏன் அங்கேயும் அல்லா தஆலா ஒருத்தன் தான் செஞ்சான், ஆனா அங்கேயும் அல்ல ஏன் பன்மையை உபயோகிக்கிறானா? பன்மை சொல்ல ஏன் உபயோகிக்கிறானா? ஒருவனுடைய செயல் தான், ஆனால் பின்னால் அந்த கூட்டமே அவனுக்கு என்ன செய்யுது, பக்கபலமா இருக்கிறது. ஒருவன் தான் செய்தான். இங்க கூட நம்ரூத் என்பவன், மன்னன் என்பவன் ஒருவன் தான் முடிவு எடுத்தான் இவரை எரிக்க வேண்டும் என்று. ஆனா அதன் பிறகு எல்லா சமூகம், எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஆமா இதை செய்யணும் என்று சொன்ன என்ற அந்த இதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், பன்மை என்ற அந்த சொல்லை உபயோகிக்கிறான். அங்க எப்படி ஒருத்தன் தான் வெட்டினா, ஆனா எல்லா சமுதாயம், அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்தாங்க, அந்த முடிவு எடுத்தாங்க, போய் வெட்டிடு நீ ஒட்டகத்தை. அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யனா பன்மை சொல்லை உபயோகிக்கிறான் என்பதாக நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க. ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாயில். ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, இதனால இவரை எரிப்பதனால நம்முடைய தெய்வங்கள் சந்தோஷம் அடையும். ஏன்னா காரணம், இவர் நம்முடைய தெய்வங்களை அவமானப்படுத்திட்டாரு. எப்படி இவர் முடியும், இவர் அவமானப்படுத்த முடியும் நம்முடைய தெய்வங்களை? அதுக்காக இதற்கு பகரமாக இவருடைய என்ன செய்யணும், இவருடைய உடலை எரித்து நாசமாக்கணும் என்று முடிவு எடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால்தான் அவங்க என்ன செய்றாங்க, நெருப்பு குண்டத்தை தயார் செய்தாங்க. அதாவது நெருப்பு குண்டத்தை ஏன் இப்படி தயார் செய்தாங்கன்னா, அவங்களுடைய ஆணவம் தலைக்கேறி விட்டது. இவர் எப்படியாவது நாம் என்ன செய்யணும், நாசமாக்கி எரித்து நாசமாக்கணும் இப்ராஹிமே. அவருடைய உள்ளத்துல ஆணவம் தலைக்கேறியதுனால இந்த ஒரு கெட்ட செயலை செய்ய இறங்கிட்டாங்க அந்த மக்களும் அந்த நாட்டு மன்னரும். அந்த நாட்டு மன்னர் என்ன செஞ்சா, மக்கள்கிட்ட ஆணையிட்டாரு, நீங்க என்ன செய்யுங்க, நெருப்பு குண்டத்தை தயார் செய்யுங்க. ஹதீஸ்களை வருகிறது, அந்த கிட்டத்தட்ட 1 மாதம் காலங்கள் என்ன செய்யாங்க, அந்த நெருப்பு எரிப்பதற்கான விறகுகளை சேகரித்தாங்க. பெரிய பிரம்மாண்டமான ஒரு நெருப்பா, கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் அந்த நெருப்பை எரிப்பதற்கான விறகுகளை மக்கள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா அந்த சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செஞ்சாங்க, இந்த மக்களை சிறைப்பிடித்து வைத்துட்டாங்களாம். இவர் எங்கேயும் போக முடியாது என்பதாக நாம் முஃபஸ்ஸிர்கள் எழுதுறான். 1 மாதம் காலம். அதே போன்று அந்த நாட்டு மன்னர் என்ன செஞ்சான்னா, அவன் இருந்தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் மாதிரி அவன் போட்டுட்டானான். கிட்டத்தட்ட 80 முழம் உயரம் எழுப்புற அளவுக்கு பெரிய ஸ்டேஜ் போட்டான். ஏன்னா அந்த நெருப்பு பயங்கரமான நெருப்பு, கிட்டத்தட்ட 1 மாதம் காலம் மக்கள் சேர்த்து சேகரிச்சு உள்ள விறகு கட்டுகளே அப்ப எவ்வளவு உயரமா இருக்கும்.
அதனால இவனும் அதே மாதிரி அந்த அளவுக்கு உயரமான ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டுட்டு, ஏன் போட்டானா அதுல மேல ஏறி உட்காந்து பாப்பானா இப்ராஹிம் என்ன செய்யறாரு, இப்ராஹிமுடைய உடல் எப்படியெல்லாம் கருகி நாசமாகிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அந்த மன்னர் இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜை தயார்படுத்துறாங்க. அது மேல ஏறி உட்காந்து நான் இப்ராஹிம் பார்க்கணும். அவர் நெருப்பு தூக்கி போட்ட உடனே அவருடைய என்ன என்ன நிலைமை ஆறுது அவருக்கு. என்ன செஞ்சானா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நெருப்பை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அதன் மேலே அந்த நெருப்புக்கு மேலே ஒரு பறவை பறந்தாலும் அந்த பறவை இதனுடைய உஷ்ணத்தால் கருகி நாசமாகிடும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு தயார் செஞ்சிட்டாங்க. இப்ப இதுல இதை இவர் தூக்கி எப்படி போடணும், அதற்காக என்ன செய்றாங்க, மின்ஜனிக் என்ன சொல்லுவாங்க இல்ல, நம்ம கூட முந்தைய காலங்கள்ல போர்க்களத்துல ஒரு பெரிய மின்ஜனிக், அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு சில பூங்கால பார்க்கும், ரெண்டு பக்கமும் ஒரு சேர் இருக்கும், ரெண்டு பக்கமும் சேர் வந்து இப்படி 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 ஒரு ஒரு பிள்ளை அதை வெயிட் போடும் பொழுது இன்னொரு பிள்ளை மேல வரும் இல்லையா, இந்த பிள்ளை வெயிட் போடும்போது இந்த இந்த பக்கம் மேல போகும், இல்ல நடுவுல ஒரு கம்பி மாதிரி கொடுத்துப்பாங்க. அதே மாதிரி மிஞ்சினி அரபுல போர்க்களத்துல உபயோகிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள். அந்த பொருள் அந்த இதுல எடுத்து தயாரித்து கொண்டு வந்து ஒரு பக்கத்துல பெரும் கல்லை என்ன செஞ்சாங்க வச்சுட்டு, ஒரு பக்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரங்களை கட்டியதாக சொல்லப்படுகிறது. கட்டிட்டு என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடுவதற்காக தயாராகிறாங்க. தயார் நிலையில நெருப்பும் எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இங்கே தயாராக வைக்கப்பட்டார்கள். மின்ஜனிக்கு அந்த 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 இதுல அந்த போர் செய்ய அந்த இதுல அந்த கருவியில. இப்போ வந்து இப்ப என்னதான் ஆறு, இப்போ மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறாங்க, நாங்கள் இவருக்கு உதவி செய்யலாமா? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற முஃபஸ்ஸிர்கள் பல விதமான ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இவருக்கு உதவி செய்யலாமா என்று சொன்னோன்னே அல்லாஹ் சொன்னா சரி, அவர் கேட்டா நீங்க உதவி பண்ணுங்க. காற்று மலக்கு வந்தாராம், வந்துட்டு கேட்டாங்களா, நீங்க சொல்லுங்க, நான் இந்த நெருப்பை என்ன செய்யறேன் வேற இடத்துல கொண்டு போய் வீசிடுறேன், அல்லது வேகமான காற்றை கொண்டு இந்த நெருப்பை அணைத்து விடுகிறேன் என்று சொன்னான்னு அவங்க சொன்னாங்களா ஒரே வார்த்தை, அல்லாஹும்ம அன்தல் வாஹிது ஃபிஸ் ஸமா வ அனல் வாஹிது ஃபில் அர்த் லைஸ அஹதுன் யஅபுதுக கைரி. யா அல்லாஹ், நீ வானத்தில் தனி இறைவன், நீ வானத்தில் தனி இறைவன், பூமியில் நான் தனி ஒரு அடியான், என்னை தவிர்த்து இந்த பூமிக்கு மேல் வணங்கக்கூடியவர்கள் யாருமே இல்லையே, எனவே நீ இதை பார்த்துக்கொள் என்று துவா செய்தாக ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் அந்த துவா ஓத ஆரம்பிச்சாங்க என்பதாக நாம் பார்க்க ஹதீஸை பார்க்கும். பிறகு இது வந்து முன்னாடி வீசுவதற்கு முன்பாக வீசப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் அலக்க யா இப்ராஹிம் அலக்க ஹாஜா, இப்ராஹிமே ஏதாவது உங்களுக்கு தேவையா என்ன சொன்னாங்க, கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அம்மா இலைக்க ஃபலா, உங்களிடம் நான் ஏதாவது உதவி தேடுவானா, எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம், உங்க உதவி வேணாம். ஃபகால ஜிப்ரீல் சொன்னாங்க, ஃபஸ்அல் ரப்புக, அப்படின்னா நீ அல்லாஹ்வை கேளு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபஸ்அல் ரப்புக, அப்படின்னா சரி என்னுடைய உதவி தேவையில்லை, அப்ப நீ என்ன செய்யணும், உன் இறைவனிடம் நீ கேளு. கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி, ஹஸ்பி மின் சுஆலி இல்முஹு பிஹாலி. அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடம் கேட்பதை விட அவன் என்னை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதே எனக்கு போதுமானது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நான் அல்லாஹ்விடம் கேட்பதை விட அவன் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான், என்னுடைய நிலைமை என்ன என்று அவன் அறிகிறான் இல்லையா, அந்த ரப்பு என்ன செய்யறான், அறிந்து கொண்டிருக்கிறான், எனக்கு என்ன ஆக போகுது என்பது அந்த ரப்பு அறிந்தவனா இருக்கிறான், நான் ஏன் கேட்கணும், அவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அவன் எனக்கு உதவி செய்வான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவு ஒரு உறுதியா இருந்துச்சு இல்லையா, அந்த அளவு இப்ராஹிமுடைய உள்ளத்துல ஒரு உறுதி, அல்லாஹ் ஒரு உறுதி. அந்த உறுதி நம்மிடம் இருந்தா, நம்ம சமுதாயத்தில் இருந்தா நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். இப்ராஹிமுடைய உறுதி நமக்கு தேவை. அவருக்கு பயப்படவே இல்லை இப்ராஹிம் கடைசி வரைக்கும். என்ன நெருப்புல தூக்கி போடுவதற்கு முன்பு கூட இப்ராஹிம் எல்லாம் எந்த விதமான நம்முடைய அவங்க பயப்படவே இல்லை.
எதையும் எதிர்த்து நின்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. என்னதான் நடக்க போகுது பார்க்கலாமே. மலக்கும வந்து கேட்ட பொழுது கூட அதை கூட அவங்க நிராகரிச்சுட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய உதவியும் தேவையில்லை, எந்த விதமான இது தேவையில்லை. என் ரப்பு எனக்கு என்ன செய்வான், போதுமானவன், அவன் பார்ப்பான் என்று அந்த அளவு ஒரு உறுதியை இப்ராஹிம் அலி வெளிப்படுத்திய காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன செய்தான், அவனை நேரடியாக யா நாரு கூனி பரதா, நேரடியாக அல்லாஹ் என்ன செய்தான், இப்ராஹிமுக்கு அல்லாஹ் பேசல, யார்கிட்டயும் அல்லாஹ் பேச, நேரடியாக நெருப்புக்கிட்ட பேசினான். நெருப்புக்கு சொன்னான் யா நாரு கூனி பரதா வசலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் தீங்கடுங்கள் இது எரிந்த பொழுது எரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எரிந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மின்ஜனிக் மூலமாக எரியப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்யணும், ஆர்டர் கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது. நெருப்புக்கு நேரடியாக அல்லாஹ் நெருப்புக்கு பேசுறான். ஓ யா நாரு கூனி பரதான் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாகவும் நீ ஆகிவிடு. எந்த அளவு இப்ராஹிமுடைய உறுதி இங்கே தெரிகிறது நமக்கு. அப்படிப்பட்ட உறுதி அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் எல்லாம் தருவானாங்க. நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்கக்கூடியதாக ஆகிவிடு என்று நாம் கூறினோம். உடனே அந்த நெருப்புடைய சக்தி வந்து சுடும் தன்மையை அகற்றி அல்லாஹ் தாலா குளிர் சக்தியை ஊட்டும் அளவுக்கு அந்த தன்மையை மாற்றிவிட்டான் அல்லாஹ் தாலா. நெருப்புடைய சக்தி தன்மை என்பது சுடக்கூடியது. ஆனா இங்க அல்லாஹ் தாலா அந்த நெருப்புடைய சுடக்கூடிய இந்த தன்மையை அல்லாஹ் அகற்றி என்ன செய்தா, குளிர் ஊட்டும் கூடிய சக்தியாக என்ன செய்தா தன்மையை மாற்றினான். இப்ராஹிமுடைய இந்த சம்பவம். அதே போல இப்ராஹிமுடைய மகனுடைய சம்பவம் பார்க்கணும் இல்லையா? கத்தியால வெட்ட போறாங்க, அந்த கத்தியால வெட்டக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் மாத்தி விட்டான். இந்த குடும்பமே நமக்கு இஸ்லாத்துக்கான மிகப்பெரிய தியாகத்தை கொடுத்துருக்கு இல்லையா? அதனால தானே அல்லாஹ் தஆலா அவங்களை இமாமா ஆக்கிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை நினைக்கக்கூடியவர்களா அல்லாஹ் நாங்கள் பல சின்னங்களை உருவாக்கிக்கிறோம். மக்கா போனா காபாவுடைய எல்லா சின்னங்களும் யாருடைய தியாகம்? இந்த குடும்பத்தாருடைய தியாகம் தான். அன்னை ஹாஜரா அம்மையார் அவருடைய தியாகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அல்லாஹ் ஹலீலுல்லா சொல்றான், என்னை நண்பர் என்று சொல்றான். மற்ற எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பொக்கிஷத்தை, இந்த பெரிய மதிப்பு அல்லாஹ் கொடுக்கல. அவர்களுக்கு ஒரு சில மதிப்பு, சில மரியாதை இருக்குது. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உயர்ந்த அல்லாஹ் ஹலீலுல்லா என்று சொல்கிறான். பிறகு அல்லாஹ் அது கூட இந்த நெருப்பு கூட ரொம்ப குளிர்ச்சி ஆயிடக்கூடாது. இப்ப குளிர்ச்சி ஆயிட்டு அதுவும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லையா? அந்த அளவுக்கு அல்லாஹ் பர்தன் வசலாமன் ரெண்டுமே உபயோகிக்கலாம். வெறும் பர்தன் சொல்லிட்டு அல்லாஹ் முடிச்சுக்கலாம். சரி குளிர்ச்சி ஆயிடுன்னா, குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீசர் மாதிரி ஆயிடும் உள்ள போன பிறகு. அப்படி ஆகக்கூடாது. என்ன சொன்னா, சலாமன் அலா இப்ராஹிம், சுகம் அளிக்கக்கூடிய நீ குளிர்ச்சியா கொடு. நீ பாரு ஃப்ரிட்ஜ் மாதிரி குளிர்ந்து ஃப்ரீசர் ஆயிட்டு அப்புறம் நம்ம வீட்டு பெண்களை செய்வாங்க, ஃப்ரீசர் வச்சிருவாங்க இந்த மீன் கறி எல்லாம். அது சமைக்க எடுத்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் தண்ணியில ஊற வைப்பாங்க. அதனால அப்படின்னு ஆக்கிறாத, அந்த குளிர்ச்சி தன்மையை அப்படியும் அதிகமாக்கல. நார்மலாக நீ அவருக்கு குளிர்ச்சியை கொடு. அந்த குளிர்ச்சியிலும் மெல்லிய சூட்டி அல்லாஹ் கொடுத்தாங்க. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க நிம்மதியான இருந்தாங்களாம். ரொம்ப குளிரும் இல்லையா இல்லைங்களா? ஆனா அந்த நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருந்தான்னு சொல்றான். நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா அந்த நெருப்புக்கு அந்த தன்மை அல்லாஹ் அகற்றிட்டான். குளிர்ச்சி என்ற அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்ததுனாலதான் அந்த நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தது. உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சஹி சலாமத்தாக இருந்து கொண்டிருந்தாங்க இல்லைங்களா? இது அலா இப்ராஹிம் சொல்றான். அலா இப்ராஹிமுக்கு தான். இங்க அலல் ஆலமீன் சொல்லல. குல்லா யானார் கூடி பர்தன் வசலாமன் அலல் ஆலமீன் சொல்லியிருந்தா எல்லாருக்குன்னா இன்று வரை அந்த இடம் குளிர்ச்சியை கூட இடமாக மாறி இருக்கும். அது இப்ராஹிமுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால இப்ராஹிம் அவரோட முடிஞ்சு அந்த இடம். சரிங்களா? அதனால அந்த நெருப்புடைய தன்மை முடிஞ்சு அன்னையோட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்த பிறகு அந்த தன்மை முடிஞ்சு. அது அதனாலதான் அல்லாஹ் அலா இப்ராஹிமுக்கு நீ என்ன செய்யற, அவருக்கு, உலக மக்களுக்கெல்லாம் கிடையாது, இப்ராஹிமுக்கும். அது மட்டும் இப்ராஹிம் சொல்லாம இருந்தா அது நிரந்தரமா இருந்திருக்கும். நான் அலா இப்ராஹிம் சொல்லிட்டு என்ன அதை முடிச்சுட்டான். அதை இப்போ இங்க ஒரு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு காப் அவங்க போன்ற பெரும் அறிஞர்கள், கத்தாதா போன்ற தாபியங்கள், இவங்க அறிவிக்கிறாங்க, இப்ப அந்த நெருப்பு குண்டா எரிக்கப்படுது அல்லவா?
நெருப்பு குண்ட அதை நெருப்பு விட்டு மூடப்பட்டு எரிந்து கொண்டிருக்கு, குபுன்னு எரியுது. சொன்னா இல்லையா, அந்த பறவைகள் மேல பறந்தாலும் அதனுடைய உஷ்ணத்தினால எரிந்து நாசம் சாம்பலாகிடும். அந்த அளவுக்கு நெருப்பு குண்டம். அந்த சமயத்துல இவங்க போன்ற பெரும்பெருடைய தாபிங்க அறிவிக்கிறாங்க. அப்போ எல்லா உயிரினங்களும் நினைச்சுதான் அல்லா கிட்ட மன்றாடிச்சான், இதை அணைத்து விடு அல்லாண்டு. ஒரு பிராணி தவிர. அது என்ன பிராணினா பல்லின்றாங்க. அதனால்தான் நபி இலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லியை அடிப்பதற்கான ஆணையிட்டாங்க. ஒரே அடி நீங்க அடித்தீங்கன்னா உங்களுக்கு 100 நன்மை கிடைக்கும். ஏன்னா அந்த பல்லி அந்த நெருப்பை ஊதிட்டே இருந்துச்சான். நெருப்பை ஏற்றி அதனுடைய நெருப்புடைய உஷ்ணத்தை அதிகமாகி கொண்டு இருந்துச்சான். அது எப்படி ஊதிச்சு அல்லாஹ் அறிந்தவர். இதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் செய்வாங்க. நம்முடைய அறிவாளிகள் சயின்டிஸ்டுக்கு அதை கண்டுபிடிப்பாங்க. அந்த அந்த பள்ளி ஊதிட்டே இருந்துச்சான் நெருப்பை, அதனுடைய உஷ்ணத்தை அதிகமாக கொண்டே இருந்துச்சான் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கும். ஒரு ஹதீஸ்ல கூட வருது இல்லையா, நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த பல்லியை நீங்க அடிங்க. காரணம் என்ன, இது அந்த நெருப்பை அணையக்கூடாதுன்னு ஊதிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நீங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடிங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க தூக்கி போட்ட பிறகு அதுல சஹி சலாமத்தா இருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதன் பிறகு இங்க மக்களுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்தான், பயங்கரமான கொசுக்கடியை கொடுத்தான். அந்த கொசுக்கடியினாலதான் அந்த அவரும் அந்த மக்களும் அந்த மன்னரும் அந்த கொசுக்கடியில இறந்ததாக நான் என்ன செய்யணும், வரலாற்றை பார்க்கும். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்க என்ன செய்றாங்க, சஹி சலாமத்தா இருந்து என்ன செய்றாங்க வராங்க. ஃபஅராது பிஹி கைதன் ஃபஜஅல்னாஹும் லஹ்ஸரி. மேலும் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள், ஆனால் நாம் அவர்களையே நஷ்டவாளியாக ஆக்கினோம். அதன் பிறகு அல்லாஹ் அந்த மக்களுக்கு தண்டனை கொடுத்து நினைச்சா அந்த மக்களை அழிச்சிட்டான், கொசுக்கடி மூலம் கொடுத்தான். பிறகு வனஜைனாஹு, அடுத்ததாக வனஜைனாஹு வலூதன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். இன்னும் நாம் அவரையும் அவருடைய சகோதரர் மகன் லூத்தையும் அகிலத்தாருக்கெல்லாம் நாம் பாக்கியத்தை நல்கிய பூமியின் பைத்துல் முகத்தஸின் பால் வரச் செய்து ஈடேற்றம் பெறச் செய்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னது, காப்பாற்றினா உங்களை அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க இங்கே இருக்காதீங்க, இந்த இடம் உங்களுக்கு தோதுவானது அல்ல, நீங்க இங்கே இருந்து செய்யுங்க, பலஸ்தீனுக்கு போங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களும் அவருடைய மகன் அவருடைய சகோதரன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதுல தெரியுது அவங்க சகோதரர் இருந்துக்கிறாங்க போல. அந்த சகோதரன் லூத், இவர் ஒரு நபி தான். இவர் ஒரு நபி நான் முன்னாடி சொன்னா இல்லையா, இவர் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல். இவருடைய கொள்கையை தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றிருந்தாங்க, அவங்களுடைய ஷரீஅத்தை தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றிருந்தாங்க. அதனால இவரும் ஒரு நபி. பிறகு இவருடைய சமூகம் அல்லாஹ் அடுத்த வசனங்களை வருது. இவங்க என்ன செய்றாங்க, அந்த இடத்த விட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா பலஸ்தீன் நாட்டுக்கு போறாங்க, பாலஸ்தீனம். ஏன்னா பாலஸ்தீன் ஏன் அல்லாஹ் பாரக்னா சொல்லிட்டான், பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் நாம் பாக்கி. பலஸ்தீன் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நல்கிய ஒரு நகரம் இல்லையா, எல்லா விதமான பாக்கியமும் அந்த இடத்துல இருக்குது. நபிமார்கள் அந்த நாட்டின் பக்கம் தான் ஹிஜ்ரத் செய்திருக்கிறாங்க. இன்னும் அந்த நகரத்திலே அந்த நாட்டிலே பல நபிமாருடைய கபர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியினர் அங்கதான் இருந்தாங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரு கூட அங்கதான் இருக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அல் ஹலீல் என்ற இடத்துலதான் அங்க இருக்குதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய. பிறகு அவர்கள் பிறகு வந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்கு பிறகு வந்த அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அங்க அல்லாஹ் பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் அந்த ஊர்ல வச்சுக்கிறான். அதனுடைய கற்களை, அந்த கற்கள், அந்த நாட்டுடைய கற்கள்ல பல விதமான பொக்கிஷன் வச்சுக்கிறாங்க. இன்னும் நமக்கு அது தெரியல. ஆனா ஏன் அல்லாஹ் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு எல்லாம் ஒரு பரக்கத் வச்சுக்கிறாங்க. அதுல ஏதோ இருக்கு அந்த நாட்டுல இல்லையா. அந்த நாட்டுல பெரிய பாக்கியம், அந்த பாக்கியம் பொருந்திய அந்த நாடு, அது ஏதோ இருக்குது. அது மட்டும் அல்லாமல் அங்க விவசாய நிலங்கள் அதிகமா இருக்குதான், பரக்கத் பொருந்திய அந்த நாடு. எல்லா விதமான பழங்கள், எல்லா விதமான ஃப்ரூட்ஸ்கள் அங்கே கிடைக்கிறதாம். பல நபிமாருடைய சந்ததிகள் அங்கதான் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அது அந்த ஹதீஸை சரியா பார்க்கல, சஹியா தெரியல. மஹ்ஷர் மைதானம் கூட அங்கதான் ஏற்படுமா.
என்பதாக நான் அந்த முஃபஸிர்கள் எழுதினாங்க. மஹ்ஷர் மைதானம், அந்த பலஸ்தீன் ஷாம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் அந்த மஹ்ஷர் மைதானம் என்று சொல்ல அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலேயே அதை மக்களை திரட்டி கொண்டு முடிச்சுப்பானா இல்லையா, அது கூட அந்த இடத்துல தான் நடக்கும் என்பதாக சொல்கிறார். அந்த அளவு ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு நகரம். அதனால்தான் இன்று நம்முடைய விரோதிகள் அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், அது எங்களுடைய நாடு என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் முஸ்லீம்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எங்களுடைய நபிமார்களுடைய வாழ்ந்த இடம், இது எங்களுடைய இரண்டாவது முதல் கிபிலா. பிறகு அதுக்கு அடுத்தப்பட்ட பிறகு மாற்றப்பட்டது எங்களுடைய நாடு என்று இந்த மக்களும் முஸ்லீம்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. அவர் நம்முடைய விரோதிகளை சிறங்க போராடுறாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் பொருந்திய ஒரு நாடு. அந்த நாட்டில் தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ய சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அங்கதான் சாரா, அவங்க சாராவுக்கு குழந்தை பிறந்துச்சு. வனஜ்ஜைனா உலூத்தன் இல அருளில்லத்தை பாரக்னா ஃபியலில் ஆலமீன் வஹப்னா லஹு இஸ்ஹாக் லஹு, அதாவது இன்னும் நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் கொடுத்தோம், முதல் மனைவிக்கு. அதனால இங்க அல்லாஹ் இஸ்ஹாக் லஹுன்றான், முதல் மனைவிக்கு. இப்ராஹிமுடைய முதல் மனைவி தானே சாரா அம்மையார், இரண்டாவது மனைவி தான் ஹாஜரா அம்மையார். அதனால இஸ்ஹாக்கு நம்ம அல்லாஹ் கொடுத்தான். அவங்க துவா செஞ்சது அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு துவா செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் கொடுத்தான், அதிகமாக கொடுத்தான். யாக்கூப நாஃபிலா, பேரனையெல்லாம் கொடுத்துட்டான். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கையும் மேலதிகமாக யூசுப் யாக்கூபையும் அளித்தோம். அவங்க செய்தது அவங்க துவா செஞ்சாங்க, எல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுண்டு. அல்லாஹ் அவங்களுடைய துவா ஏற்றுக்கொண்டு அப்படி உனக்கும் தரேன், உனக்கு பேரனையும் தரேன்ட்டு இஸ்ஹாக்குக்கும் அல்லாஹ் ஒரு மகனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இசாக்குடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 சந்ததியுமே நபிமாருடைய சந்ததி. யூசுப் அலை சொல்லுவாங்க இல்லையா, சில சமயங்கள நபியை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஹதீஸ் வருது, யூசுஃபுடைய 4 சந்ததியுமே நபியுடைய சந்ததிகள். யூசுப் பின் யாக்கூப், யாக்கூப் பின் இஸ்ஹாக், இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், இந்த 4 சந்ததியுமே நபியுடைய சந்ததிகள். அதனாலதான் அல்லாஹ் மேலதிகமா கொடுத்தான், நான் உனக்கும் தரேன்ப்பா, உன் மகனுக்கு நான் குழந்தை பேரனை தரேன், உனக்கு பேரனை தரேன்ட்டு யாக்குமே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வகுல்னன் ஜஅல்னா சாலிஹீன், இவர்கள் ஒவ்வொருவரையும் நல்லோராக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்ல முடிக்கின்றான். அவை இது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சில குறிப்பிட்ட சில சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்கிறான். அவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு உறுதிமிக்க ஒரு உறுதியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவர்களை சிறு வயதிலிருந்து அல்லாஹ் ஒரு நாணம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதரா இருந்தாங்க. அதனால சிறு வயதிலிருந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, ரப்புனா யாரு, ரப்பு யார் என்று சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் உறுதிமிக்க அவர் உள்ளத்துல ஒரு உறுதிமிக்க ஈமான் இருந்தது. அதனால எதையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அர்ப்பணிப்பேன் என்று இதுல வந்துட்டாங்க. மகனையும் அர்ப்பணிப்பேன் என்று வந்துட்டாங்க. எனக்கு மகன் தேவையில்லை, எனக்கு என்னுடைய ரப்பு தான் தேவை, அவன் தான் எனக்கு முக்கியம், அவனுடைய எனக்கு மதிப்பும் அவன் மீது உள்ள நான் கொண்ட காதல் தான் எனக்கு முக்கியம், தவிர என் மகன் மீது உள்ள கொண்ட காதலுக்கு எனக்கு முக்கியம் அல்ல. நான் இவனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிப்பதற்காக நான் என்ன செய்வேன், இறங்கிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆகவே அப்படிப்பட்ட உறுதி உள்ள ஈமான் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற அவருடைய குடும்பத்தார் செய்த தியாகங்கள் போன்ற யாரும் நம்மளால் யாருமே செய்ய முடியாது அளவுக்கு பெரிய தியாகங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார் செய்திருக்கிறார். ஆகவே நாம் அதை படிப்போமாக, மற்ற மக்களுக்கு சொல்லுவோமாக, அதன்படி வாழக்கூடியவர்களால் நம்ம அனைவரும் அல்லாஹ் ஆக்குவானாக. உறுதி உள்ள முக்மீன்களால் நம்மை ஆக்குவானாக. தியாகம் செய்வதற்காக எப்பொழுதுமே தயாராக இருக்கக்கூடிய நன்மக்களால் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த TWF உடைய நிர்வாகத்திற்கும் மற்ற என்னுடைய இந்த 5 நாட்களுக்கு வகுப்பை பொறுமையாக கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.